சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கு மாசி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு. இந்த மாசி அமாவாசையை மயான கொள்ளை அமாவாசை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதை விட பல மடங்கு சிறப்பு வாய்ந்தது. அமாவாசை அப்படின்னாலே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய முக்கியமான நாள். நம்ம வாழ்க்கையில் நமக்கு பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு தேவையானது எல்லாமே அந்தந்த நேரத்தில் கரெக்டாக கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு அமாவாசைக்குமே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது கண்டிப்பாக பண்ணணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் கொடுக்க முடியல அப்படின்னாலும் முக்கியமான அமாவாசை நாட்கள் ஆடி, புரட்டாசி, மாசி இந்த மாதிரியான அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும். ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக தர்ப்பணம் கொடுக்க முடியல, பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்மளால் செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்குள்ளே தெற்கு திசையை பார்த்து 11 முறை நீங்கள் சொல்லிட்டு படுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்த பலனும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் நிச்சயமாக கிடைக்கும். அந்த ஒரு வரி மந்திரம் ஓம் பித்ரு தேவதாபியோ நமக, ஓம் பித்ரு தேவதாபியோ நமக. இந்த மந்திரத்தை தெற்கு திசை பார்த்து 11 முறை நீங்கள் சொல்லுங்கள். இதை ஆண்கள் தான் சொல்லணுன்றது கிடையாது, பெண்களும் தாராளமாக சொல்லலாம். பித்ருக்களை சாந்திப்படுத்தக்கூடிய அற்புதமான மந்திரம். இதை சொல்லி பலனடையுங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர.